அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் பாருங்க. இதோ நாராயணா இங்கே பாருங்க, கம்பு உருண்டை அது ஜில்லுன்னு இருக்குங்க. அப்படியே உருட்டி போட்டு வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் நாராயணா இந்த பாருங்க சப்பாத்தி, அது இப்போ சாப்பிடையில இந்த வச்சு காட்டுறேன் இருங்க. வரேன் நாராயணா வச்சு இதே சொல்கிறேன் இருங்க. இந்த பாருங்க இது வந்து சாதம் பாருங்கள், சூடாக சாப்பாடுங்களா, இதான் சூடாக இருக்குது. அதெல்லாம் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, நாங்களாம் கம்பு சாப்பிடுவோம். அப்புறம் இங்கே மாம்பழம், இந்த பாருங்களேன் இதுக்கு நாராயணா இந்த ஒரு பருப்பு துவையல். அப்புறம் பாருங்க இந்த இது புளிச்சக்கி இருக்குல்லம்மா, அங்கே பாருங்க அது வீடியோ போடுறேன் உங்களுக்கு எப்படி கடையிறதுன்னு செய்முறை இங்கே போட்டு. இங்கே பாருங்க நல்லெண்ணெய் அதுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். புளிச்சக்கீரைக்கு நல்லெண்ணெய்க்கு இந்த வெயிலுக்கு வந்தோமா இந்த இரும்பு சத்து அயன் சத்து இந்த கீரையை போட்டு பிணைஞ்சிட்டுனா குளிர்ச்சி உடம்புக்கு நல்லது. அப்புறம் இந்த பாருங்க தயிர் இருக்குது, மாம்பழம் வச்சுட்டேன்னா. அப்புறமேல இங்கே அப்புறமா இந்த இது ஒரு சப்பாத்தி ஒன்று வச்சு அதோட கூட சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி சிம்பிளாக எனக்கு ஆமாம் வெண்டைக்காய் இருக்குது, அது மறந்துட்டு பாருங்க. இதோ வெண்டைக்காய் இருங்க, இந்த சப்பாத்தி ஒன்று, இந்த வெண்டைக்காய் பொரியல் பாருங்கள். இதோ நாராயணா இது வெண்டைக்காய் பொரியல், இது வந்து இது சாப்பிட்லான்னு. அப்புறமேட்டு பாருங்கள் இந்த பாருங்க இது தக்காளி ரைஸு. உங்களுக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் கம்மஞ்சோறு சாப்பிட மாட்டாங்கம்மா, அதுக்காக அவங்களுக்கு தான் இந்த இதெல்லாம் தக்காளி சாதம், இந்த சப்பாத்தி போட்டு இது வருங்க தக்காளி சாதம் அவங்களுக்கு தான். அவங்களுக்கு இதுனா பிடிக்கும். இந்த நாராயணா இந்த அரிசி பேர் என்ன, பாசுமதி அரிசி போட்டு அவங்களுக்கு இந்த ஃப்ரை ரைஸ் மாதிரி செஞ்சாச்சு. இது பருப்பு துவையலுமா. இங்கே பாருங்களேன் இன்னொன்று நாராயணா இங்கே பாருங்க, இது பாருங்களேன் இந்த பாருங்க கம்மஞ்சோறு பார்த்தீங்களா, நாங்கள் கரைச்சி குடிக்கிறதுக்கு மாங்காய், இந்த பாருங்க வெங்காயம் எல்லாம் பச்சை எல்லாம் போட்டு இது நாங்கள் பெரியவங்க சாப்பிட்றதுக்கு. இது நீங்களும் பிள்ளை சாப்பிட்லாமா. அப்புறமே அதுக்கானது பாருங்க, இந்த பாருங்க இது தயிர், இந்த தயிர் ஊற்றி இதில் கலந்துக்கலாம். மோர் இந்த பாருங்க இதில் ஊற்றி கூட கலந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நல்லா அங்கே பாருங்க தயிர் ஊற்றி நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இங்கே பாருங்க அதுக்கு வத்தல் நாராயணா இந்த பாருங்க கொத்தரை வத்தல், இந்த வத்தல் மோர் மிளகா. இப்போ வந்து நான் சொல்கிறேன் இது வந்துமா இங்கே வருங்க. இப்போ நம்ம வெயில் அடிக்கிற வெயிலுக்கு புளிச்சக்கீரை போட்டு சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுமா, அயன் சத்து. இது பிள்ளைங்களுக்கு போட்டு இங்கே ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சுத்தமான நல்லெண்ணெய் இருக்குல்ல அதை ஊற்றி நீங்கள் இதுங்க. அப்புறம் இந்த பாருங்க ஃப்ரைட் ரைஸ், இந்த அந்த அரிசியை பாஸ்மதி அரிசி ஆட்டம் போட்டு செஞ்சிச்சு. அப்புறம் பருப்பு துவையல், இந்த சப்பாத்தி ஒன்று. அப்புறம் இது பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்.